பெந்தைகோஸ்தே நாள்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தன்னுடைய முதல் பிரசங்கத்திலேயே பேதுரு அநேக வார்த்தைகளால பிரசங்கம் பண்ணி முடிக்க போறப்ப சொல்றாரு, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி புத்தி சொன்னதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதாவது உலகமே பொல்லாங்கனுக்குள்ளதான் இருக்கிறது. சோ உலகமே மாறுபாடு, அதாவது தேவனை தேடாதவர்கள், தேவனற்றவர்கள், பிப்ளிக்கல் வேல்யூஸ் இல்லாதவர்கள், இவர்கள் எல்லாம் அன்டுவர்ட் ஜெனரேஷன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சோ அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடக்கை, அவங்களுடைய பழக்க வழக்கங்களிலிருந்து நம்ம பிரிந்துதான் இருக்கணும். பவுல் எழுதுறாரு, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவுல, அந்த அவங்க நடுவுல நீங்க குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்காக தான் ஜீசஸ் வந்து இந்த உலகத்துல பலியாக ஆகி நம்மை இந்த உலகத்துல இருந்து பிரித்தெடுத்தார். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தை நின்று விடுவிக்கும்படிக்கு தான் நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். யார் இதுல இருந்து விடுதலை ஆயிட்டாங்க அப்படின்னா உடனே அப்படியே சர்ச் நடத்துறவங்க, பிரசங்கம் பண்றவங்க, வர்ஷிப் பண்றவங்க, இவங்கெல்லாம் அப்படி ஹோலியன்னு நம்ம நினைச்சிடவே கூடாது. ஜீசஸ் வந்து திருப்பி திருப்பி பரிசேயர், வேதபாரகர், இவங்களெல்லாம் தான் ஆண்டவர் கடிந்து கொண்டார். அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்க பொல்லாதவங்க, உங்களுடைய இருதயம் பொல்லாதது, உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தை வரும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஆனா ஆண்டவர் பூமியை படைக்கிறாரு. அங்க ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறாங்க, வெளியே போறாங்க, காயின் ஆபேலுடைய விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கு பிறகு மனுஷருடைய அக்கிரமம் பூமியில பயங்கரமா பெருகுது. ஆண்டவரே ஏண்டா இவனை படைச்சோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு அங்க உலகம் இருக்குது. ஆனா அங்க ஒரு மனுஷன் இருக்காரு, நோவா. அவருக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைக்குது. ஏன் அப்படின்னா, நோவா தன் காலத்தில் தன்னுடைய ஜெனரேஷன் அப்படிப்பட்ட பொல்லாத ஜனங்களுக்கு நடுவுல இவர் நீதிமானும் உத்தமனுமாய் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கிறவராய். சோ இவருடைய எல்லா பழக்க வழக்கங்கள், பேச்சு, நட எல்லாமே வித்தியாசமாய் தேவனுக்கு பயந்ததா இருக்கிறது. நோவாவும் அவருடைய குடும்பமும் அந்த பெருவெள்ள அழிவுக்கு காக்கப்பட்டது நமக்கு தெரியும். அதே நேரத்துல லோத்து பொல்லாத அந்த சோதோம் பட்டணத்துக்குள்ளார போய் அவ்வளவு மோசமான பாவத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களோடு கூட குடும்பமாய் வாழுகிறார். அங்க தேவதூதன் வந்து அந்த தேசத்தை நான் அழிக்க போறேன்னு இவங்க தாமதிச்சுட்டு இருக்கிறப்போ கையை பிடிச்சு வெளியே கொண்டு போறாரு. அங்க லோத்துடைய மனைவிக்கு, ஐயோ என் செத்து போச்சே, என் ஆடு மாடு போச்சே, என்னுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு மருமக்களை கட்டுறதுக்கு பார்த்து வச்சுட்டேன், ஐயோ அப்படின்னு திரும்பி பார்க்கிறாங்க. அவங்களுடைய இருதயம் அங்க பற்றுடையதா இருக்கிறது. அவங்க பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாகி அந்த அழிவுக்கு உள்ளாகிறத நம்ம பார்க்கிறோம். ஏசு கிறிஸ்துவும் சொல்றாரு, நான் வரும்போதும் இப்படிதான் இருக்க போது, உலகத்துல இருந்து உங்களை நான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னா உலகத்தின் பற்று இல்லாதவர்களா நீங்க இருங்க, லோத்துடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். கேள்வி, இந்த உலகத்துல இப்படி கோணலும் பாவமுமான இந்த மனுஷர் நடுவில் இருந்து, அவங்களுடைய பழக்கங்களிலிருந்து நான் பிரிந்திருக்கிறேனா, இல்ல இன்னும் அவர்களுடைய கூட பற்றுடையவளா இருக்கிறேனா? ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதுமாய் வேதாகமத்துடைய ஆண்டவரே அந்த மதிப்பீடுகளுக்கு மாறுபட்டதாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதே, என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தை, என்னுடைய நடக்க, என்னுடைய இருதயம் எல்லாவற்றையும் நான் சுத்தமாய் அதிலிருந்து வேறு பிரிந்து காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. ஆமேன்.